ஜில்லுன்னு ஒரு காதல் 2ஆம் பகுதி. நீங்கள் முதல் பகுதியை பார்க்கவில்லை என்றால், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் லிங்கை. அதே போல உங்களுக்கு கீழ்ப்புறமாக ரிலேட்டட் வீடியோவில் தெரியும். ஜில்லுன்னு ஒரு காதல் முதல் பகுதியை தொட்டு பார்க்கலாம். விலையுயர்ந்த பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த 4 சக்கர வாகனம் அது. ஆனால் பாதுகாப்பு அம்சத்தில் ஒன்றான விபத்து ஏற்படும் போது விரியக்கூடிய பலூன் முழுமையாக விரிவடையாமல் அரைகுறையாக விரிவடைந்து நின்றது. இதனால் ரேகாவிற்கு பலமான காயம் ஏற்பட்டிருந்தது. மேலும் அவளின் வாகனமானது ரோட்டில் வருபவர்கள் காணாதபடி புதருக்குள் சென்று விழுந்துவிட்டது. அதே சமயத்தில் இடியும் மின்னலுமான கடுமையான மழையும் பொழிந்து கொண்டிருந்தது. லாரி டிரைவரும் வாகனத்தை அடித்து தூக்கி எறிந்துவிட்டு பயத்தில் அங்கிருந்து வண்டியை நிறுத்தாமல் எடுத்துச் சென்று விட்டான். யாரும் அறியாத வண்ணம் ரேகா தனது 4 சக்கர வாகனத்தில் உயிருக்காக இரத்த வெள்ளத்தில் போராடிக் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சிவா தூக்கி வீசப்பட்ட ரேகாவின் காரின் விளக்கொளி அவன் கண்ணில் பட, அது என்னவென்று காண தனது வாகனத்தை ரோட்டின் ஓரத்தில் நிறுத்தி அருகில் சென்று பார்த்த பொழுது வாகனம் விபத்துக்குள்ளாகி கிடந்ததை கண்டான். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற புதரில் உள்ள செடிகளை எல்லாம் விலக்கியபடி வாகனத்திற்கு அருகே சென்றான். உயர் ரக கார்களில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு பலூன் அங்கு விரிந்தும் விரியாமலும் அரைகுறையாக இருப்பதை நீக்கி ரேகா மீது குத்தியிருந்த கண்ணாடிகளையும் கம்பிகளையும் நீக்கிவிட்டு அவசர உதவியான 108க்கு அழைப்பு விடுத்தான். அவசர அழைப்பிற்கு கடுமையான மழையின் காரணமாக லயன் கிடைக்கவில்லை. பின் வாகனத்தின் பின்புறம் சோதித்து பார்த்தான். வேறு யாரும் இல்லை, இவள் ஒருவள் மட்டும்தான் அடிபட்டு கிடக்கிறாள் என்று உறுதிப்படுத்திக் கொண்டான் சிவா. உதவி கேட்டு சாலைக்கு வந்த சிவா அங்கு சாலையின் எதிர்ப்புறமாக ஆளில்லாமல் சாவியுடன் நின்று கொண்டிருந்த 4 சக்கர வாகனத்தை எடுத்து வந்து அதில் ரேகாவை ஏற்றி அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று சேர்த்தான். அப்போது இரவு பணியில் இருந்த மருத்துவர் உடனே ரேகாவிற்கு சிகிச்சை அளித்தார். அதற்கு முன் அவளை அழைத்து வந்த சிவாவிடம், நீங்கள் யார் என்று கேட்க, அதற்கு சிவா, நான் வழிப்போக்கன். இவர் விபத்தில் அடிபட்டு வாகனத்தில் இருந்ததை கண்டு இவர்களை காப்பாற்றி தூக்கி வந்தேன் என கூறினான். அதற்கு மருத்துவர், குட், நல்ல வேலை செய்தீர்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு கையெழுத்திட்டு உங்கள் முகவரியை இந்த பதிவேட்டில் பதிவிடுங்கள் என்று கூறினார் மருத்துவர். மேலும் மருத்துவர் சிவாவிடம் விபத்து நடந்த இடத்தையும் சிவா காப்பாற்றிய முறையையும் பற்றி விசாரித்தார். அதை எடுத்துரைத்தான் சிவா. அந்த மருத்துவமனையில் உள்ள செவிலியர் ஒருவர் சிவாவின் தாயாரின் தோழியாவாள். சிவாவை கண்டவுடன், சிவா, நீயா, என்ன பிரச்சனை? உன் அம்மா எப்படி இருக்காங்க என்றாள் அந்த செவிலியர். நல்லா இருக்காங்க அக்கா. அவங்களுக்கு மாத்திரை வாங்க போற வழியில இந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டின் ஓரமாக புதருக்குள் கிடந்தார்கள். அதை கண்ட நான் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன். அக்கா, எனது பெயரையும் விலாசத்தையும் மருத்துவர் பதிய சொல்றார். போலீஸ் கேஸ்ன்னு நம்மளால சாட்சி சொல்றதுக்கு அலைய முடியாது அக்கா. இப்ப என்ன பண்றது? சரி, பயப்படாத சிவா. அந்த ரெக்கார்டு நோட்ல உன்னை பத்தி டீட்டெயில எழுதும்போது உன்னோட உண்மையான பெயரையும் விலாசத்தையும் கொடுக்காமல் அதை மாற்றி கொடுத்து விடு. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்றாள் அந்த செவிலி. மருத்துவ ரெக்கார்டு புத்தகத்தில் சிவா தனது பெயரை குறிப்பிடாமல் தனது பெயரை மாற்றி கணேசன் என்றும் தவறான வீட்டு விலாசத்தையும் பதிவிட்டான். காரணம், போலீஸ் விசாரணை, அலைச்சல் என்று எண்ணக்கூடிய பாமர மக்களில் அவனும் ஒருவனே. பின் அங்கிருந்து தனது கடமை தீர்ந்தது என்று சிவா புறப்பட்டு மருந்து கடைக்கு சென்று தனது தாய்க்கு தேவையான மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். சிவா அறிவும் அழகும் நல்ல பண்பும் உடையவன். சிறுவயதிலிருந்தே வறுமையின் விளிம்பில் வளர்ந்தவன். என்றாவது ஒரு நாள் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவன். அதற்காக சிறு சிறு பணிகளுக்கு சென்று விட்டு செலவு போக சிறு தொகையை சீட்டு கட்டி சேர்த்து ஒரு முதலீடை உருவாக்கி வந்தான். தனது தாயுடன் உடல்நிலை காரணமாகவும் அந்த முதலீடு அழிந்தது. ரேகா விபத்தில் சிக்கியது. அவள் நிறுவனத்தில் உள்ளவர்களுக்கும் மற்றும் அவள் தோழி ரம்யாவிற்கும் தகவல் தெரிந்தது. அனைவரும் சென்று அவளை மருத்துவமனையில் சந்தித்தனர். அவள் மயக்க நிலையில் இருந்தால் இன்னும் மயக்கத்திலிருந்து மீளவில்லை. ரேகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதால் அனைத்து நிறுவன பணிகளையும் செயலாளர் மத்தியே நிர்வகித்து வந்தாள். ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லலாம் என முடிவு எடுத்த சிவாவிற்கு அவனின் நண்பன் வழியாக ஒரு பெரும் நிறுவனத்தில் ஒப்பந்த பணி, கான்ட்ராக்ட் ஒர்க் வருவதாகவும் அதை நீ எடுத்து செய்தால் நல்ல லாபம் பெறலாம் என்ற தகவல் வந்தது. தாயின் உடல் நிலையை எண்ணி தொடர்ந்து பணிக்கு செல்ல முடியாதே, அவ்வப்போது விடுமுறை எடுக்க வேண்டுமே என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அதற்கு சிவாவின் நண்பன், நீ என்ன யோசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். கவலைப்படாதே மாப்ள, இது ஒப்பந்ததாரர் பணி. நீ முழு நேரம் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
உனக்கு தெரியாததா என்ன என்றான். உடனே சிவாவும் அதற்கான வழிமுறைகளை கையாளத் தொடங்கினான். ஒப்பந்த பணி தரும் நிறுவனத்தின் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு அதற்கான திட்ட வரவை சமர்ப்பித்தான். அவனின் திட்ட வரைவு சிறப்பாக இருந்தபடியால் அந்த ஒப்பந்ததாரர் பணி அவனுக்கு கிடைத்தது. சிறுவயது முதலே பல பணிகளை செய்த அனுபவம் அவனுக்கு இருந்தது. படித்துக்கொண்டே வேலையும் பார்த்த அனுபவம் உண்டு. சிவா ஒரு பன்முகத்திறமை உடையவன். ரேகா பெரும் செல்வமிக்கவள். ஆனால் தாய் தந்தையை இழந்த பெண், சொந்த பந்தங்கள் மீது ஈடுபாடு இல்லாதவள். அவளின் நம்பிக்கைக்குரிய செயலாளர் மதி தான் நிறுவனத்தின் பணிச்சுமையை குறைக்க ஒப்பந்த பணியை ஏற்படுத்தி அதற்கு நேர்முகத் தேர்வு நடத்தி சிவாவுக்கு அதை வழங்கியதும் விதி செய்த செயலே. சிவா தனது உழைப்பில் ஒப்பந்த பணியை பெயர் பெருமளவிற்கு சிறப்பாக செய்கிறான். அதன் மூலம் நல்ல வருவாய் பெறுகிறான். அவனது தாய்க்கு தேவையான மருந்துகள் உடனே வாங்க முடிகிறது. மகிழ்ச்சி அடைகிறான். இவனது அழகும் திறம்பட செய்யக்கூடிய வேலையையும் பார்த்த செயலாளர் மதி சிவாவின் மீது காதல் கொள்கிறாள். அவள் மட்டுமல்ல, நிறுவனத்தில் பல பெண்களும் சிவாவின் மீது காதல் வசத்தில் விழுகிறார்கள். சிவாவிற்கு அவன் சூழலின் காரணமாக பணம் சம்பாதிப்பதை இலட்சியமாக கொண்டவன். இது போன்ற காதல் எண்ணங்களுக்கு அவன் மதிப்பு அளிப்பதில்லை. 2 மாத கால ஓய்விற்கு பிறகு ரேகா மீண்டும் தனது நிறுவனத்தில் காலடி வைக்கிறாள். ரேகா வருவதற்கு முன் அவள் திறம்பட செயல்படும் விதம் மற்றும் கண்டிப்பு, துணிச்சல் போன்ற பெருமையை அறிந்த சிவா ரேகாவை காண ஆவலோடு இருந்தான். அவளை பார்த்த மாத்திரத்திலேயே சிவா புரிந்து கொண்டான். நாம் காப்பாற்றிய பெண் இவள்தான் என்று. அவளை பார்த்து புன்னகை செய்த சிவா, மேடம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்க, சிவாவை யார் என்று அறியாத ரேகா, நீங்கள் யார்? நான் இந்த நிறுவனத்தின் முதலாளி. நீங்கள் யார் என்று தெரியாத பட்சத்தில் என்னிடம் கை கொடுத்து பேச வருகிறீர்கள். முதலில் நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். சிவாவின் புன்னகையையும் பார்வையையும் தவறாக புரிந்து கொண்டு அவனை சாடினாள். ஒரு நிறுவனத்தின் அதிபதி ஆயிற்றே, தொழிலாளியிடம் அவ்வளவு எளிதில் சிரித்து பேசி பழகி விடுவார்களா? சிவா தன்னை யார் என்று அறியாமல் ரேகா பேசிவிட்டார்கள் என்று எண்ணி மனதை தேற்றிக் கொண்டான். முதல் சந்திப்பு இருவருக்கும் கசப்பான சம்பவமாகிவிட்டதே. இது தொடருமா? இல்லை, தன்னை காப்பாற்றிய சிவாவை அடையாளம் காண்பாளா? சிவாதான் ரேகாவை காப்பாற்றியதை அவளிடம் கூறுவானா? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். 2ஆம் பாகம் முடிவுற்றது. நண்பர்களே, நம்முடைய ஹோலி ஸ்பிரிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.